இப்போ இந்த கடையை பார்த்தீங்கன்னா இதனோட அப்பியரன்ஸ் வந்து எவ்வளோ அற்புதமாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இந்த கலரு வச்சுருக்க ப்ராடக்ட்டுக்கும் எவ்வளோ வந்து நம்மளுக்கு கஸ்டமரை வந்து அட்ராக்ட் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த ஃபோட்டோஸில் பார்க்கலாம். பிளாஸ்டிக்ஸுக்கும் வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து அடிக்கிருக்காங்க. அதை வந்து எல்லாமே வந்து அவ்வளோ துல்லியமாக ப்ராடக்ட் வந்து தெரியுது. எப்போவுமே ரேக்கு வந்து குவாலிட்டியாக இருக்கணும். அதே டைமில் ப்ராடக்டை வந்து எந்த வகையிலையுமே வந்து ரேக் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு வந்து ப்ராடக்டாக சேல் பண்ணணும், நம்மளோட ரேக்கை சேல்ஸ் பண்ண போகிறது கிடையாது. அதனால் ரேக் வந்து ரொம்ப அடிக்காமல் நல்ல ஒரு குவாலிட்டியோட ப்ராடக்ட் தெரிகிற மாதிரி ரேக் வந்து நீங்கள் போடணும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த தோசைக்கல், தவா இதெல்லாம் தொங்க விட்டுருக்காங்க. அப்புறம் ஃப்ளவர்ஸையும் வச்சுருக்காங்க பாருங்கள். லைட்டும் டைல்ஸும் இதில் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் மெயினான ஒர்க்கு இங்கே நடக்குது.